எங்கள் வீட்டில் திடீர்னு கேஸ் தீர்ந்து போயிடுச்சுங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி உட்காரக்கூடாதுடா கைப்புள்ள அப்படின்னு கலங்காமல் எந்திரிச்சு நம்ம வீட்டு கார்டனில் தான் ஒரு அடுப்பு போட்டு வச்சுருக்கோமே, விறகு அடுப்பு, அதில் இன்றைக்கி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துங்க. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம புதுசாக வாங்கி வச்சுருந்த பானை ஒரு 2-3 டைம் தாங்க யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பானை இருந்துச்சு. ஓகே, இதில் இன்றைக்கி சமைச்சிருவோமே, பொங்கல் தான் பக்கத்தில் வந்துருச்சு, இதில் நம்ம பொங்கி ரிகல்சல் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பானையில் தண்ணி ஊற்றிங்க, அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எரிச்சாச்சுங்க. நல்லா உலையும் காஞ்சிருச்சு. அரிசி போட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கிளறி விடும்போது பானையை எங்கே குத்தி விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு மெதுவாக கிளறினங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நாம் எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? எலக்ட்ரிக்கல் குக்கரை பயன்படுத்துகிறோம், எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் பயன்படுத்துகிறோம், ஓவன் பயன்படுத்துகிறோம், கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நவீனமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளார நாமளே நம்மளை முடக்கிக்கிட்டு சுருக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோங்க. ஆனால் இந்த மண்பானையில் செய்கிற சமையலும் விறகடுப்பில் செய்யக்கூடிய சமையலும் பார்த்திங்கன்னா, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை நம்ம வாயால் சொல்லவே முடியாது. அதை சமைச்சு சுவைச்சு பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம விறகடுப்பில் தானே சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அரிசியை வேக வச்சுட்டு இருந்தேங்க. அது என்ன ஆச்சுன்னா, நல்லா அழகாக பொங்கி வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு பொங்கல் ஞாபகம் வந்துருச்சு. பொங்கல் சீக்கிரம் வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டுங்க, நான் பாட்டுக்கு அரிசி வேக வச்சு கஞ்சியை வடித்து சாப்பாடை எடுத்து இறக்கி வச்சுட்டேங்க. இந்த பானையில் செய்கிறதுலோடைய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அரிசி முழுமையாக வேகாட்டியும் ஒரு 3/4 வேக்காடு இருக்கும்போதே சரிங்க, நம்ம வடித்து எடுத்து வச்சிட்டோம்னா, அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா புழுங்கி நல்லா வெந்துடுதுங்க. அது ஒரு நல்லாவும் இருக்குது, சீக்கிரம் கெட்டு போகிறதும் இல்லை. சரின்னு அதே அடுப்பில் பார்த்திங்கன்னா வானலை வச்சுட்டு கொஞ்சம் வடகம் இருந்துச்சுங்க, அரிசி வடகம், அதை பொரிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சிட்டேங்க. நோ பாயில் நோ ஆயில் மெத்தடில் செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் முடியல. அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அந்த வடகத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேங்க. இந்த அரிசி வடகம் வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசிலே நம்ம செஞ்சிடலாங்க. அரிசி நல்லா வேக வச்சுட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள், ஓமம், சீரகம் இதெல்லாம் கலந்துட்டு நம்ம சின்ன இதாக எடுத்து நம்ம மொட்டை மாடியில் காய வச்சாலே கிடச்சிரும். இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயில் லெமனை புழிஞ்சு விட்டு தாளித்து விட்டுட்டேங்க. தாளித்தோன்னே அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காயை சீவி வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம மசாலா மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுட்டேங்க. ஊறினதுக்கப்புறம் அதுக்குள்ளே லெமன் கொதிஞ்சிருச்சு. அதை எடுத்து நான் சாப்பாட்டில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுங்க, லெமன் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அந்த நேரம் பார்த்து கரண்ட் போக லெமன் சாப்பாடு எல்லோவாக தெரியலைங்க. அதே மணலில் கழுவிட்டுங்க, கஞ்சத்தனமாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வாழைக்காயை பொரிச்சிட்டேங்க. இப்போ லெமன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அரிசி வடகம் ரெடி ஆகிடுச்சு, வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அழகாக டிஃபன் பாக்ஸில் வச்சு ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.